நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டா, நாமக்கல்ல இருந்து ஆரோக்கியமான சிறுதானிய உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்கிற டீனா அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் பற்றின நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹலோ, திஸ் இஸ் டீனா. நாமக்கல் மாவட்டம், எங்க ஊர் வந்து தேவராயபுரம். அங்க எங்களோட ஓன் ஃபார்ம் இருக்கு. ஸோ ஃபார்ம்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு நாங்க புதுசா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஊர்லயே ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், இந்த ஹெல்த் மிக்சஸ், குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு அந்த பாலில் போட்டு குடிக்கிற அந்த ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வீட்லயே தயாரிச்சு முக்கால்வாசி பொருட்கள் எல்லாமே நம்ம ஓன் ஃபார்ம்ல ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? எப்படி இருக்கு உங்களுடைய இந்த ஜேர்னி? நாங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது. ஸோ இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு. ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தயக்கப்படுவாங்க. பட் ஒன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம கிட்ட ரெகுலரா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியில கொடுக்கறதுனால நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வந்து கேட்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. சூப்பர் மேம். இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக இருந்த ஒரு ஃபார்மை அதை நம்ம இப்படி ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு இல்லையா மேம்? அந்த பிளான் அப்படின்றது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஃபஸ்ட்டு எப்படி சுய தொழில் தொடங்குனீங்க? ஆக்சுவலா எனக்கு எப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க நாமக்கல் வந்தோம். ஸோ குழந்தை வந்து 2022ல பிறந்தப்போ அவங்களுக்கு சாலிட்ஸ் ஃபுட் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ராகி அந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே நம்ம வீட்டு முறையில தயாரிச்சு கொடுக்கும்போது, சரி நம்ம ஏன் இந்த ப்ராடக்ட்டும் வந்து நம்ம ஏன் கொண்டு போக கூடாது. பால் எல்லாம் குடிக்கவே மாட்டேன் என் பையன். பட் நாங்க பண்ண அந்த ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் வந்து பொழுது பாலை இஷ்டப்பட்டு குடிச்சோம். இப்போ நிறைய குழந்தைங்க பால்லாம் குடிக்காம இருக்கும்ல, சரி இது நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல கொண்டு வந்த ப்ராடக்ட் வந்து அந்த எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் இஷ்டப்பட்டு குடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்குங்கவும் நாங்க கொஞ்சம் சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தோம். அதே மாதிரி நம்ம தோட்டத்துல வந்து நிறைய அந்த கீரை வகைகள் ஆகட்டும், காய்கறிகள் எல்லாமே நம்ம அங்க நடுறோம். ஸோ அதை வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும். சரி நம்ம வந்து அதை நம்ம ஏன் இந்த ஹெல்த் மிக்ஸ், இந்த வெஜிடபிள் ஆட்டான்னு சொல்லிட்டு நாங்க ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆக்சுவலா எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து டீஹைட்ரேட் பண்ணி நியூட்ரிஷன் லாஸ் எதுவும் ஆகாம காப்லி வீட்டோட ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா காய்கறிகளுமே வந்து முக்கால்வாசி நம்ம தோட்டத்துல இருந்து எடுக்கிறது தான். ஸோ இப்படிதான் வந்து எங்களோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே மேம். இப்போ ஹெல்தியான முறையில் உங்களுடைய ஓன் ஃபார்ம்ல இருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் மூலமா என்னென்ன பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 15+ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிக்சட் வெஜிடபிள் ஆட்டான்னு சொல்லிட்டு 9 வகையான நாட்டு காய்கறிகளை வந்து சேர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா நாங்க சூப்பர் கிட் ஆட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் நேந்திரம்பழம் பவுடர், அதுக்கப்புறம் பீட்ரூட், கேரட், இந்த 4 மட்டும் போட்டு குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர்த்து முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் பவுடர், ஹெர்பல் டிப்டி, எனர்ஜி ட்ரிங்க், ஏபிசி மால்ட், இந்த மாதிரி எல்லாமே நேச்சுரல் ஹெல்த் கேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். அந்த கோவா லீஃப் டிப்டி, அப்புறம் முடவாட்டுக்காலே வந்து டிப்டி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்கோம். பொடி வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா வல்லாரக்கீரை, அதுவும் வல்லாரக்கீரையில பண்றக்கூடிய இட்லி சாப்பாடுல போட்டு சாப்பிடக்கூடிய பொடி, பிரண்டை பொடி, இந்த மாதிரி ஹெல்த் கேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸா எல்லாமே ஃபுட் ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்து நாங்க ஸ்கின் கேர் ரிலேட்டடா பண்றோம். ஸோ அதுலுமே வந்து நாங்க மெயினா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டுமே வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர் மேம். இப்போ நிறைய ப்ராடக்ட் அதுவும் ஹெல்தியான முறையில், இயற்கையான முறையில் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே வச்சு ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்கீங்களா, அல்லது தனியாக வெளில ஒரு ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணுறீங்களா மேம்? இது எல்லாமே நாங்க வீட்ல தான் மேம் தயாரிச்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல ஒரு இடத்துல எல்லாம் செட்டப் பண்ணி ஒரு ஷாப் மாதிரி பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. பட் இப்போதைக்கு நாங்க வந்து வீட்ல தான் வந்து எல்லாமே தயாரிச்சுட்டு இருக்கோம் மேம். ஓகே மேம். இப்போ உங்களோட என்னதான் ஓன் ஃபார்ம்ல இருந்தே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறீங்கன்னாலும், என்னதான் முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய முதலீடு நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ உங்களுக்கு மொத்தமாக முதலீடுக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்?
நாங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 5000 6000 அந்த மாதிரி தான் மேம் போட்டோம். பட் அதுல வந்து நம்ம ப்ரொக்யூர் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்றதாகட்டும், இது எல்லாமே பண்ணி கிட்டத்தட்ட அதே காசை வந்து திரும்பவும் எங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது. திரும்பவும் அதை இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அப்படிதான் இருக்கே தவிர தனியா இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க எதுவும் வச்சுக்கல மேம். ஸ்டார்டிங் ஒரு 5000 இன்வெஸ்ட்மெண்ட்டோட சரி. அதுல எல்லாமே அதுல வரக்கூடிய காசை வச்சுதான் திரும்ப திரும்ப லேபிள் அடிக்கிறதாகட்டும், ஸ்டிக்கர்ஸ் இல்ல வந்து பவுச்சஸ் இந்த எல்லாமே வரக்கூடிய காசுல வச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓகே மேம். இப்போ ஒரு பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட முதலீட்டில் ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே எப்படி ஒரு பிஸ்னஸாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அதுக்கான வரவேற்புங்கிறது மக்கள் மத்தியில் எப்படி இருந்துச்சு மேம்? நான் அதான் சொன்ன மாதிரி மேம், நாங்க எனர்ஜி ட்ரிங்க் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கொண்டு வந்தோம். நாங்க எப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் நம்ம குழந்தை அந்த மாதிரி வந்து கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்த பிறகு அவங்களோட ஃபீட்பேக் வந்தது. ஸோ அவங்க மூலியமா அவங்க 4 பேர்த்த ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி எங்களுக்கு வந்த கஸ்டமர்ஸ் தான் மேம் ஜாஸ்தி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது ஃபுட் ப்ராடக்ட்ங்கிறதுனால. பட் ஒன்ஸ் அவங்க வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு குவாலிட்டியும் அதுல என்னெல்லாம் பொருட்கள் போட்டிருக்கோங்கிற அந்த டிரான்ஸ்பரன்சியும் நம்ம கொடுத்தனால அவங்க மேலும் மேலும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க ரீச் அவுட் பண்ணி எங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க மேம். ஓகே மேம். இப்போது நம்ம ஆரம்பத்திலே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னாலும் நமக்கு நம்மளுடைய பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் அல்லது ஆஃப்லைனில் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க? மார்க்கெட்டிங் பெருசா பண்றது இல்ல மேம். பண்றது இல்ல. இந்த நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே நாங்க வீட்ல இருந்துட்டு நானும் என் மாமியாரும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா மாமியார் வந்து எனக்கு மேனுஃபேக்சரிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவு அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ செய்வாங்க. நான் இந்த வீடியோஸ் எடுக்கிறது இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நம்ம நார்மலா போன்ல எடிட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மேம். பெருசா மார்க்கெட்டிங் வந்து இந்த லெவல். பிளஸ் வந்து யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு வந்து விசிட்டிங் கார்டோ இல்ல வந்து பேம்ப்ளெட்டோ அந்த மாதிரி வந்து கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றது மேம். ஓகே மேம். இப்போ நேயர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ அல்லது உங்களுடைய ப்ராடக்ட்டுக்காகவோ காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இன்ஸ்டாகிராம்ல இருக்கும், ஃபேஸ்புக்ல இருக்கும், யூடியூப்லயும் இருக்கும். ஸோ கேஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3த்துலயும் விசிபிள் ஆகும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 8056756733 நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் உங்க ஆர்டர்ஸை நீங்க வேணுங்கிறவங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நம்ம பேஜஸ் காட்டும். ஓகே மேம். இப்போ கேஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூனிக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. பட் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸில் ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இதுதான் எங்களுடைய பிஸ்னஸில் யூனிக்னஸ். கேஃபார்ம்னா எல்லாருக்குமே இதான் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? அதான் மேம், குவாலிட்டியில வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது மேம். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. பட் எங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டியில வந்து எதுவுமே நாங்க கம்மி பண்ணது கிடையாது. ஸோ நிறைய பேர் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி குவாலிட்டியில கம்மி பண்ணலாம், ப்ராஃபிட் நிறைய பார்க்கலாங்கிற தாட்டே கிடையாது. நம்ம ப்ராஃபிட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெயினா எங்களோட யூனிக் ப்ராடக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா மேம் இந்த மிக்சட் வெஜிடபிள் ஆட்டா. ஸோ இந்த ஆட்டா வந்து எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு நேயர்கள் மத்தியில. சூப்பர் மேம். ஸோ எல்லா பிஸ்னஸ்லையுமே நிறைய சவால்கள் இருக்கும். ஸோ அதே போல் நீங்கள் பண்ணிகிட்ருக்க இந்த பிஸ்னஸில் நீங்கள் சந்திச்ச ஸ்ட்ரகிள்ஸ், சவால்கள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஸ்டார்டிங்ல வந்து வாங்குறதுக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னால நிறைய பேர் தயங்குனாங்க மேம். இப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ்னா வந்து ஈஸியா வாங்கிடுவாங்க, ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து. பட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ங்கிறவும் அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. எப்படி இருக்கும், என்ன போட்டிருப்பாங்க, எஸ்சி சர்டிபிகேட் இருக்கா, அந்த மாதிரி நிறைய இருந்தது ஸ்டார்டிங்ல. இப்போ வரைக்குமே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கு. பட் ரொம்ப இல்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி இப்போ ஓரளவு வந்து பரவாயில்ல. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னா வந்து ஓகே நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல இது ஒரு பெரிய சவாலா இருந்தது. இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சவாலா இருந்துச்சு மேம். ஓகே மேம். இப்போ வந்து எந்த பிஸ்னஸ்லையுமே ஸ்ட்ரகிள்ஸ் நிறையவே இருக்கும். அதே போல் நீங்களுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இதில் வந்து நம்ம ப்ரௌடாக நினச்ச மொமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ நான் கண்டிப்பாக ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக நல்லாவே பண்ணிகிட்ருக்கேன், நல்ல விஷயம் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம குழந்தை நம்மளோட பையன் எப்படி நம்ம வீட்டுல நம்ம எப்படி சுத்தமா எல்லாமே செய்வோமோ அந்த மாதிரி மத்த குழந்தைங்களும் அதை சாப்பிட்டு பயனளிக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் நல்லாவே ஹாப்பியா இருக்கு மேம். ஏன்னா நம்ம பசங்க மாதிரி மத்த பசங்களும் இந்த மாதிரி குடிச்சு அவங்களுக்கு நல்ல சத்துக்கள்லாம் போய் சேருங்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு மேம். ஓகே மேம். இப்போது இந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னீங்க மாமியார் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது போல் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது பிஸ்னஸ்குள்ளே வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ வரை எப்படி இருக்கு மேம்?
ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் மேம். ஆக்சுவலா அந்த பிசினஸ் ஏதாவது பண்ணுங்க, நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் மாமியார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க மேம். எல்லாமே மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே முக்கால்வாசி அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ வந்து எனக்கு மாமனாரும் சரி, மாமியாரும் சரி, ஹஸ்பண்டும் சரி, இப்போ வரைக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க மேம். சூப்பர் மேம். நிச்சயமாவே இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது சீக்கிரமாகவே அதில் ஒரு நல்ல க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போது நம்ம சுய தொழில் செய்யணும், நம்மளும் ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? இப்ப உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் உட்காந்து நம்ம என்ன நம்மளுக்கு பிடிக்கும், நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசிச்சு அந்த ஃபீல்ட வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி ஸோ அது செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி அந்த மாதிரி பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க ஸ்டார்ட் பண்றது பெட்டர்னு தோணுதுங்க. சூப்பர் மேம். இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமா வந்து எந்த சப்போர்ட்டோ ஹெல்ப்போ வந்து நல்ல ஒரு ஓப்பனாவே கேளுங்க. கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு தயக்கமே இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க பிசினஸ. கண்டிப்பா எல்லா உமன்ஸும் வந்து நம்ம இண்டிபெண்டா இருக்கணும். அது 1000 ரூபாவா இருந்தாலும் சரி, 100 ருபீஸா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு நம்ம என்ன வழியோ அதை நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். நிச்சயமா மேம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன தகவல்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஃபைனலாக நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த வாய்ப்பு கொடுத்த அதிரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்கள் கேட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய உமன் என்டர்பிரனர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்களையும் நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்ட தீனா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற போகிறேன். நான் உங்கள் RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.